அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ரமலான் வந்து விட்டது. ரமலான் வந்து விட்டாலே நம்ம பள்ளிகள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நோன்பு கஞ்சி இஃப்தியாருக்காக தயார் செய்வாங்க. சில இடங்கள்ல வந்து சஹருக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இதற்காக மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் சஹருக்காகவோ, இஃப்தியாருக்காகவோ உங்களிடத்தில் வந்தா, தயவு செய்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட ஹலாலான இருக்கக்கூடிய சம்பாத்தியங்கள்ல கொண்டு அந்த நோன்பாளிகளுக்கு குடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. உங்க வருமானம் தவறுன்னு தெரிஞ்சா இல்லன்னு சொல்லிருங்க. என்னால இப்ப முடியல. நான் பின்னாடி செய்றேன்னு சொல்லி கண்ணியமா சொல்லிருங்க. அதேபோல எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஹராமான வருமானத்தை கொண்டு நோன்பாளிகளுக்கு சஹருக்கோ, இஃப்தியாருக்கோ குடுத்துறாதீங்க. நோன்பாளிகளுக்கு நீங்க வாங்கி குடுத்துறாதீங்க. நீங்க செய்ற பாவங்களை எல்லாம் என்ன செஞ்ச நோன்பாளி தலையில கட்டிறாதீங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். நீங்க செய்ற தவறான வியாபாரங்களை கொண்டு அல்லாஹ் இடத்துல நீங்க மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் உங்கள மன்னிச்சிருவான். ஆனா அந்த வருமானத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் உணவாக நீங்கள் கொடுக்க முயற்சித்தால், நோன்பாளிகளுக்கு கொடுக்க முயற்சித்தால், அதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எனவே தயவுசெய்து இதில் நீங்கள் கவனமாக இருங்கள். பெருமைக்காக செய்யாதீர்கள். பெருமைக்கான தவறான விஷயங்களை கொண்டு, தவறான வருமானத்தை கொண்டு, பெருமைக்காக நோன்பாளிகளுக்கு என்ன செய்யுங்க உணவும் கொடுக்காதீர்கள். நோன்பு துறக்கவும் நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஹலாலான வருமானங்களை கொண்டே என்ன செய்யுங்க அவருக்கு செய்யுங்க. அதேபோல நிர்வாக பெருமக்களுக்கும் சரி, என்ன இருக்குதோ அத கொண்டு என்ன செய்யுங்க, உங்க மஹல்லாவுல நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க, இஃப்தியாருக்கு செய்யுங்க. பெருமைக்காக என்ன செய்யாதீங்க, யார் வேணா காசு குடுத்தாலும் பெருமைக்காக வாங்கி கொண்டு, எங்க மஹல்லால நாங்க தினமும் இந்த சாப்பாடு போட்டோம், அந்த சாப்பாடு போட்டோம்ன்னு சொல்லி பெருமைக்காக சகர்களை செய்யாதீர்கள். பெருமைக்காக இஃப்தியார்களை ஏற்பாடு செய்யாதீர்கள். நீங்கள் வசூலிக்கக்கூடிய பணங்களிலே தவறு இருக்குமேயானால், ஒரு இடத்திலே தவறான வருமானம் வருவது என்று தெரிந்தால் அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டே நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால், அத்தனை நோன்பாளிகளுடைய சஹரும் சரி, அத்தனை நோன்பாளி இஃப்தியாரும் சரி, நாளை நிர்வாகிகளாகிய எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே தவறு தெரியாமல் வருகிறது, தெரியாமல் போகிறது என்றால் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சே நாம செஞ்சோம் அப்படின்னா என்ன செய்றங்க, இதுக்காக நிர்வாகிகள் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே பெருமை என்பது நமக்கு முக்கியமல்ல, மறுமை தான் நமக்கு முக்கியமானது. ரமலானிலே பெருமையை தேடாமல் மறுமையை தேடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியமிக்க ரமலானில் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஹலாலான முறையிலே, நேர்மையான முறையிலே சம்பாதித்த உணவு கொண்டு நோன்பு நோற்று, நோன்பு துறந்து, அதேபோல நம்மை நம்பி வரக்கூடிய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நோன்பாளிகளுக்கும் ஹலாலான முறையில் உணவுகளை நோன்பு நோற்கவும், நோன்பு துறக்கவும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.